கிறிஸ்துவின் இரண்டாம் வருகைன்னு சொன்னாலே நம்ம மனசுக்கு வர்ற ரெண்டு முக்கியமான விஷயம். ஒன்னு வானத்து மேகங்கள், இன்னொன்னு காதையே பிளக்கிற மாதிரி ஒரு எக்கால சத்தம். இதெல்லாம் நமக்கு ரொம்ப நல்லா தெரியும். ஆனா இந்த சிம்பல்ஸ் எல்லாம் எங்கிருந்து வந்துச்சுன்னு நீங்க எப்பவாச்சும் யோசிச்சிருக்கீங்களா? அதோட உண்மையான மூலம் நாம நினைக்கிறத விட ரொம்ப ரொம்ப பழமையானது. வாங்க அத பத்தி தான் இப்போ ஆழமா பார்க்க போறோம். பாருங்க, மத்தேயு 24:30 ரொம்ப தெளிவா ஒரு காட்சிய நம்ம கண்ணு முன்னாடி கொண்டு வருது. மனுஷகுமாரன் மேகங்கள் மேல வராரு. இது வெறும் கவிதை மாதிரி இல்ல, இது ஒரு ஸ்பெசிஃபிக்கான தெய்வீக சின்னம். இந்த மேகங்கள் அப்புறம் பின்னால வரப்போற அந்த எக்காலம், இதோட அர்த்தம் என்னங்கறத உடைச்சு பார்க்கறது தான் நம்மளோட நோக்கம். இப்போ இங்க தான் நம்மளோட முக்கியமான கேள்வி வருது. இந்த மேகம், இந்த எக்காலம், இதெல்லாம் புதிய ஏற்பாட்டுல புதுசா உருவாக்கப்பட்ட சிம்பிள்ஸா, இல்லனா பைபிள் முழுக்க பரவி கிடக்கிற ஒரு ரொம்ப பழமையான பேட்டர்னோட கிளைமேக்ஸா? வாங்க பதில கண்டுபிடிக்க ஒரு டைம் டிராவல் போலாம். சரி, முதல் பகுதி புதிய ஏற்பாட்டுல இந்த மேகம் மற்றும் எக்காலம் பத்தி என்ன சொல்லியிருக்குன்னு பாப்போம். முதல்ல இரண்டாம் வருகையோட பிரிக்கவே முடியாத இந்த ரெண்டு சின்னங்களை புதிய ஏற்பாடு எப்படி விவரிக்குதுன்னு பாத்துடலாம். 1 தெசலோனிக்கேயர் 4:16 அப்போஸ்தலன் பவுல் ரொம்பவே தெளிவா சொல்றாரு, கர்த்தரோட வருகை தேவ எக்காலத்தோட இருக்கும். இது ஏதோ சாதாரண சத்தம் இல்ல, இது ஒரு தெய்வீக அறிவிப்பு. இந்த எக்கால சத்தத்துக்கு பல ஆழமான அர்த்தங்கள் இருக்கு. இந்த எக்கால சத்தம் 3 முக்கியமான செய்திகளை நமக்கு தருது. ஒன்னு, இது மக்களை ஒன்னு சேர்க்கறதுக்கான ஒரு தெய்வீக அழைப்பு. ரெண்டாவது, மரித்த விசுவாசிகள் உயிர்த்தெழுறதுக்கான ஒரு சிக்னல். மூணாவதா, ரொம்ப முக்கியமா, ராஜாவாகிய கிறிஸ்துவே வர்றாருன்னு அறிவிக்கிற ஒரு பிரம்மாண்டமான ராயல் பிரகடனம். அதே மாதிரிதான் மேகங்களும். அது வெறும் ஒரு வெதர் கண்டிஷன் கிடையாது. பைபிள்ல மேகங்கள் அடிக்கடி ஷெக்கினா அன்னு சொல்லப்படுற கடவுளோட கண்ணுக்கு தெரியற மகிமையான பிரசன்னத்தை குறிக்குது. சோ கிறிஸ்துவோட வருகை மேகங்கள்ல இருக்குன்னா அது ஏதோ ரகசியமா நடக்க போற விஷயம் இல்ல, அது உலகத்துல இருக்கிற எல்லாருமே பாக்குற மாதிரி ஒரு பப்ளிக் ஈவெண்டா இருக்கும்னு அர்த்தம். இப்ப நாம 2வது பகுதிக்கு வந்திருக்கோம், பழைய ஏற்பாட்டு அடிப்படைகள். இந்த சின்னங்களோட மூலம் எங்க இருக்குன்னு தேடி இப்போ காலத்துல கொஞ்சம் பின்னோக்கி போக போறோம். புதிய ஏற்பாட்டுல நாம பார்க்குற இந்த உருவங்களுக்கு பழைய ஏற்பாட்டுல, குறிப்பா ஒரு மலையோட உச்சியில ரொம்ப ஆழமான வேர்கள் இருக்கு. யாத்ராகமம் 19:9 நமக்கு முதல் க்ளூ கிடைக்குது. சீனாய் மலையில கடவுள் மோசேகிட்ட பேசும்போது ஒரு காரிருளான மேகத்துல வர்றார். இங்க மேகம்ங்கிறது கடவுளோட பிரசன்னத்தோட நேரடி அடையாளம். நாம புதிய ஏற்பாட்டுல பார்த்த அதே சின்னம் இங்க முதல்ல தோன்றுது. இந்த பேட்டர்ன் எவ்வளவு கன்சிஸ்டண்டா இருக்குன்னு பாருங்களேன். சீனாய் மலையில கடவுள் இறங்கி வந்ததுல இருந்து ஆசரிப்பு கூடாரத்துல தங்கியிருந்தது வரைக்கும் மேகங்கிறது கடவுள் தன்னோட மக்களோட இருக்காருன்னு காட்டுற ஒரு விசிபிள் சைனா தான் இருந்திருக்கு. இரண்டாம் வருகைங்கிறது இந்த தெய்வீக பேட்டர்னோட ஃபைனல் ஃபார்ம், அதோட உச்ச கட்டம். இதோ 2வது பெரிய க்ளூ. யாத்ராகமம் 19:16 என்ன சொல்லியிருக்குன்னா, சீனாய் மலையில மேகம் மட்டும் இல்ல, ஒரு மகா பலத்த எக்கால சத்தமும் கேட்டுச்சு. அப்போ இரண்டாம் வருகையோட 2 முக்கியமான சின்னங்களும் மேகம் மற்றும் எக்காலம் ஒரே இடத்துல ஒரே வரலாற்று நிகழ்வுல இணைக்கப்படுது. இது ஒரு ஆழமான தெய்வீக வடிவத்தோட ஆரம்பம். பழைய ஏற்பாட்டுல எக்காலத்தோட ஒவ்வொரு உபயோகமும், அதாவது மக்களை ஒன்னு சேர்க்கறது, போருக்கு எச்சரிக்கை கொடுக்கறது, பண்டிகைகளை அறிவிக்கிறது, இது எல்லாமே இரண்டாம் வருகையோட ஒரு அம்சத்துக்கு ஷேடோவா இருக்கு. மக்களை ஒன்னு சேர்க்கறது தெரிந்து கொள்ளப்பட்டவங்கள ஒன்னு சேர்க்கறதாவும், போர் எச்சரிக்கை இறுதி நியாயத்தீர்ப்பாவும் மாறுது. சரி, இப்ப 3வது பகுதிக்கு வந்தாச்சு, பண்டிகைகளும் உடன்படிக்கைகளும். இந்த பேட்டர்ன் வெறும் சின்னங்களோட முடியல, இது இஸ்ரவேலர்களோட வருடாந்திர பண்டிகைகள்லயும் கடவுளோட அவங்க செஞ்சுக்கிட்ட உடன்படிக்கைகள்லயும் ரொம்ப ஆழமா பிணைஞ்சிருக்கு. லேவியராகமம் 23:24 சொல்ற எக்கால பண்டிகையை கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. இது வருஷம் நடக்கிற ஒரு விஷயம். மக்கள் மனம் திரும்பி பாவ நிவாரண நாளுக்கு தயாராகணும்னு எக்காலம் ஊதி அழைக்கப்படுறாங்க. இது இரண்டாம் வருகையோட அந்த பெரிய அறிவிப்புக்கான ஒரு தீர்க்க தரிசன ஒத்திகை மாதிரி தெரியல. உபாகமம் 28 மற்றும் 30ல ஒரு வாக்குறுதி இருக்கு. கீழ்ப்படியாததால சிதறிப்போன மக்களை ஒரு நாள் கடவுள் திரும்பவும் ஒன்னு சேர்ப்பார்னு சொல்லப்பட்டிருக்கு. இந்த பெரிய ரீயூனியனுக்கான சிக்னல் என்ன? அதுக்கு மத்தேயு 24:31 பதில் சொல்லுது. அது ஒரு பெரிய எக்காலத்தோட சத்தம். அந்த பழைய வாக்குறுதி இங்க நிறைவேற போகுது. இப்ப நம்ம 4வது பகுதிக்கு வந்துட்டோம். சீனாய் ரீப்ளே. இந்த பேட்டர்ன் இப்போ வெளிப்பட போகுது. நாம இதுவரையும் பார்த்த எல்லா துண்டுகளையும் ஒன்னா சேர்க்கிற நேரம் இது. சீனாய் மலையில நடந்ததுக்கும் இரண்டாம் வருகையில நடக்க போறதுக்கும் இருக்கிற நேரடி தொடர்பை பார்க்கும்போது ஒரு ஆச்சரியமான மறுக்க முடியாத உண்மை வெளிப்படும். ஆமா, இரண்டாம் வருகைங்கிறது முற்றிலும் புதுசா, இதுக்கு முன்னாடி நடக்காத ஒரு நிகழ்வு இல்ல. அது சீனாய் மலையில என்ன நடந்துச்சோ அதோட ஒரு பிரம்மாண்டமான உலகளாவிய ரீப்ளே. இந்த கம்பேரிசனை பாருங்க.
நிஜமாவே பிரமிப்பா இருக்கும். சீனாயில மேகம் மலையில இறங்குச்சு. 2ஆம் வருகையில கிறிஸ்து மேகங்கள்ல தோன்றுவார். சீனாயில ஒரு பெரிய எக்காள சத்தம் கேட்டுச்சு. 2ஆம் வருகையில தேவ எக்காலமே முழங்கும். அங்க சீனாயில ஒரு உடன்படிக்கை கொடுக்கப்பட்டது. இங்க 2ஆம் வருகையில ஒரு முழுமையான ராஜ்யமே நிறுவப்படும். பாத்தீங்களா, இந்த பேட்டர்னை மறுக்கவே முடியாது. இதை இன்னும் சிம்பிளா சொல்லணும்னா ஒரு படத்தோட ட்ரைலர் மாதிரி. சீனாய் மலை சம்பவங்கிறது வரப்போற மெயின் ஈவெண்டான 2ஆம் வருகையோட ஒரு ப்ரிவ்யூ ஈவெண்ட். அது நடக்க போற விஷயத்தோட ஒரு சின்ன ஆனா ரொம்ப பவர்ஃபுல்லான ஒரு காட்சியை நமக்கு அப்பவே காட்டிருச்சு. ஆக இதிலிருந்து நாம கத்துக்க வேண்டிய முக்கியமான விஷயம் இதுதான். 2ஆம் வருகைங்கிறது ஏதோ தற்செயலான சின்னங்களோட வர்ற ஒரு தனி நிகழ்வு கிடையாது. அது சீனாயில ஆரம்பிச்ச வெளிப்பாட்டோட லாஜிக்கல் கிளைமேக்ஸ். அது பண்டிகைகளோட தீர்க்க தரிசனங்களை நிறைவேற்றி கடவுள் தன்னோட மக்களோட செஞ்சுக்கிட்ட உடன்படிக்கையோட கதையை முழுமையாக்குது. கடைசியா இதை மட்டும் ஞாபகத்துல வச்சுக்கோங்க. சீனாயில ஒரு மலையில மேகம் மற்றும் எக்காலத்தோட ஆரம்பிச்ச ஒரு விஷயம் 2ஆம் வருகையில இந்த முழு உலகமும் பார்க்க அதே மேகம் மற்றும் எக்காலத்தோட அதோட உச்சக்கட்டத்தை அடைய போகுது. இது ரொம்ப அழகா வடிவமைக்கப்பட்ட ஒரு முழுமையான தெய்வீக கதை.